கவனி, இந்த வர்க்க எண்கள்ல 1 ஸ்கொயர் ஈஸியா எழுதிடுவேன். 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர்னா 4 16 5 ஸ்கொயர்னா 5 25 6 ஸ்கொயர்னா 6 36 7 ஸ்கொயர்னா 7 49 8 ஸ்கொயர்னா 8 64 9 ஸ்கொயர்னா 9 81 10 ஸ்கொயர்னா 10 100 இதை எழுதிடுவேன். இப்போ இந்த 11 ஸ்கொயர்ல இருந்து நம்ம எப்படி ஈஸியா எழுதலாம் அப்படின்றத பாருங்க. கவனி, 11 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 11 பெருக்கல் 11. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஒன்றாவது ஸ்தானம் இருக்குல்ல, ஒன்னையும் கூட்டினா ஒன்னையும் பெருக்குனா என்னது? 1. ஒன்னையும் பெருக்கி எழுதுற மாதிரியே அதே ஸ்தானத்தை ஒன்னையும் கூட்டி எழுது 1. அடுத்தது இந்த 10ஆம் ஸ்தானம் இருக்குல்ல, அதை பெருக்கி எழுது ஓரோல் 1. இப்போ கவனி, 12 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 12 பெருக்கல் 12. 2 4 மறுபடியும் 2 கூட்டல் 2 4 ஓரோல் 1. 13 பெருக்கல் 13 9 3 கூட்டினா 6 ஓரோல் 1. 14 ஸ்கொயர்னா 14 பெருக்கல் 14 நன்னாங்கு 16 4 கூட்டினா 8. 16 6 தானே எழுதணும். அப்ப இங்க 1 இருக்குதா? 9 ஓரோல் 1. 15 பெருக்கல் 15. இந்த 15 பெருக்கல் 15 அப்ப நல்லா கவனி, இது இந்த முறையிலையும் பெருக்கலாம், இன்னொரு முறையும் இருக்கு. இந்த 5ஆல முடிஞ்சா மட்டும் கடைசியா கண்டிப்பா என்ன வரும்? 5 ஸ்கொயர் 25. 1னுடைய அடுத்த நம்பர் என்ன? 2. அப்போ ஓ 2 2. இது எதுக்காக சொன்னா 15 ஸ்கொயர். இதுக்குள்ள இப்ப பாரு அடுத்தது 25 ஸ்கொயர். இப்ப 5 வருதா? 5ஓட ஸ்கொயர் கண்டிப்பா எதா முடியும்? 25. 2ஓட அடுத்த நம்பர் என்ன? 3. 2 6. 5க்கு மட்டும் அந்த முறையை பயன்படுத்தலாம். கொஞ்சம் எல்லா நம்பருக்கும் போடலாம். இல்ல இதே முறையில நீ பயன்படுத்துறதுனால பயன்படுத்திக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது. பாரு 5 25 மிச்சம் 2 5 கூட்டினா 10 10 12 12க்கு 2 மிச்சம் 1 1 2. அதே மாதிரி 6 16 பெருக்கல் 16 6 6 36 மிச்சம் 3 6 கூட்டினா 12 12 3 15 மீதி 1 ஓரோல் 1 1 கூட்டினா 2. அடுத்தது 17 பெருக்கல் 17 7 49 மிச்சம் 4 7 கூட்டினா 14 14 4 18 மிச்சம் 1 ஓரோல் 1 2 18 ஸ்கொயர் 18 பெருக்கல் 18 8 64 மிச்சம் 6 8 கூட்டினா 16 16 6 22 மிச்சம் 2 ஓரோல் 1 2 3 19 ஸ்கொயர் என்னது? 19 பெருக்கல் 19 9 81 மீதி 8 9 கூட்டினா 18 18 8 கூட்டினோம்னா 26 மிச்சம் 2 ஓரோல் 1 2 3 20 பெருக்கல் 20 நமக்கு 40 ரைட்டா? 400